Hello guys, welcome back to another new gameplay video. நான் உங்கள் ஆதவ். வெல்கம் டு ஆதவ் சாகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிகேஎக்ஸ்டி நியூ அப்டேட்டை வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த பார்ட்டில் வந்துட்டு வேர்ல்டு எக்ஸ்ப்ளோரிங் மட்டும்தான். இந்த வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம கேம்ஸ்லாம் நியூ கேம்ஸ் ப்ளே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த ரெயின்போ வீட்டிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் கைஸ். எவ்வளோ போகலாம், எப்படியா இருந்தாலும் நான் ஒரிஜினல் காஸ்ட் தான் வச்சுருப்பானுங்க. கைஸ் வாட் இஸ் திஸ்? நல்லாவே இல்லை கைஸ். ஸோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக ஒன்றுமே பிடிக்கல. எப்போ பார்த்தாலும் இந்த ரெயின்போ டெடி பியர்ஸு இதே தான் பண்ணுறாங்க. நல்லாவே இல்லை. சரி, இந்த வீடு அவ்வளோதான் போச்சு. இப்போ நிறைய இந்த ட்ரெஸ் காம்போஸ் விட்ருக்காங்க, அதை போய் பார்ப்போம். இதுதான் இந்த ட்ரெஸ் காம்போஸு. இதில் இந்த ப்ளூ கலர் தான் நல்லா இருக்குது. அது எவ்வளோ பார்க்கலாம். 230 ரூபா கேட்குறானுங்க. நம்ம யாருக்கு கொடுப்போம்? அம்மா அப்பாட்ட கேட்டால் அப்படியே அடிப்பாங்க. இன்னொன்று வந்துட்டு இதில் வந்துட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு போட்டுருந்துச்சு. நான் வந்துட்டு பார்க்கல. ஆனால் இங்கே உண்மையான மீன் பிடிக்கிறது இருக்குது, பிடிச்சி பார்க்கலாம். என் கசின் என்கிட்ட சொன்னால் நம்ம வந்துட்டு அந்த ரெட் கலரில் ஒரு பாக்ஸ் வரும். இப்போ 1 2 3 ஸ்டார் வச்சா அந்த ரெட் கலர் பாக்ஸ் வந்துட்டு இந்த மீன் வந்து உட்கார வைக்கணும். அதுதான் நான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடியல. இது வேறு ரொம்ப ஆட்டம் காட்டுது. ஐயோ கைஸ், இந்த மீன் நமக்கு வேண்டாம். இது வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், அந்த பக்கம் போய் பிடிக்கலாம். நம்ம இந்த பக்கம் போய் பிடிக்கலாம். அப்போ தான் இங்கே சாந்துவான மீன்கள்லாம் இருக்கும். அங்கே வந்துட்டு முரட்டுத்தனமான ஃபிஷஸ்லாம் இருக்கும். ஓகே, எங்கூட 1 2 3 1 2 3 போடாமல் என்ன எப்படியும் எடுத்துட்டு இருக்கான். 1 2 3 1 2 3 2 2. ஓகே ஓகே, இந்த மீன் கொஞ்சம் சாந்தமாக தான் இருக்குது. அப்போ அநேகமாக எங்கேயும் போகாதுன்னு நினைக்கிறேன். க்ரீனாக மாறிடுச்சு. ரெட் கலர் இருந்தது க்ரீனாக மாறிடுச்சு பாருங்க. ஓகே, நமக்கு வந்துட்டு இப்போ வந்து க்ளவுன் ஃபிஷ் கிடச்சிருக்கு. ஓகே, அது நல்ல குட் ஃபிஷ் தான். நம்ம இன்னொரு டைம் போட்டு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்ப்போம். சீக்கிரம் போடுங்களா. 3 2 1. ஓகே, இப்போ வந்துருச்சு. வெளுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மீன் எங்கேயும் போக மாட்டேங்குது, எங்கேயோ நிற்கிது. சூப்பர். இந்த மீனை தான் நல்ல மீனாக இருக்கும். ஐயோ கைஸ், திரும்ப அதுவுமே வந்துட்டு க்ளவுன் ஃபிஷ் தான். சரி, நமக்கு வேண்டாம். நம்ம இது மேலே ஏறலாம். ஐயோ ஏற முடியல. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. சரி, நம்ம இந்த ஸ்கூலுக்குள்ளே போய் பார்க்கலாம். எப்பயுமே ஸ்கூலில் இந்த அப்டேட். இங்கே பாரு, வாண்டடா. யார் இது? வாண்டடா? இது தெரியல, எவ்வளோ தப்பு பண்ணியிருப்பாம்பல. சரி, நம்ம ஸ்கூலுக்குள்ள போய் பார்க்கலாம், ஏதாவது அப்டேட் கொண்டு வந்திருக்காங்களான்னு. எப்பயுமே வராது, இன்னைக்கு போய் பார்ப்போம். எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால தான் வாய்ஸ் போட்டுருக்கு. சாரி. ஓகே, லோட் ஆயிடுச்சு. எங்க சீக்கிரம் வாங்கடா. என்ன ஆச்சு இவ்வளோ? வந்துருச்சு. யூனிஃபார்மை வந்துட்டு போட்டுக்குவோம். எந்த அப்டேட்டும் இல்லை. இங்கே பார்த்தீங்களாண்ணா நியானாமா 18th லெவலு. இப்போ போய் உட்காந்துடலாம். நான் போர் அடிக்குது. ப்ளஸ் இங்கே ஒரு அப்டேட்டும் வரல. எப்பயுமே கிளாஸ் ரூம்லலாம் விட மாட்டாங்க. இங்கேயே இது உள்ள ஸ்கூல் வந்தது வேஸ்ட்டு தான். இதுக்கு நம்ம வேற எங்கேயாவது போயிருக்கலாம், இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கு. சரி போங்க போ. ஓகே போ. நம்ம வெளியில் அந்த புது புது பில்டிங்ஸ்லாம் இருக்குது, அதுக்குள்ளே போக முடியுமான்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, லோட் ஆயிடுச்சு. நான் இந்த பில்டிங்ஸ் தான் நான் சொன்னேன்.
இதுக்குள்ளே அங்கங்கே வாண்டட்னு எழுதி போட்டு வச்சுருக்காங்க. என்ன தப்புலாம் தெரியல. ஓ ரக்கூன் மூஞ்சி. இங்கே பார்த்தீங்களா ஜெயில் இருக்குது. இது என்ன இது காரு? போலீஸ் காரு. சூப்பரு. ஆனால் இப்போ நமக்கு இது வேண்டாம். நம்ம வந்துட்டு வேர்ல்டு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணணும். ஓகே இது வந்து ஜெயிலு தான். ஒரு ஜெயிலில் வந்துட்டு 2, இன்னொன்று ஜெயிலில் வந்துட்டு 1 பெட் இருக்குது. ஆமாம் சரி இப்போ நம்ம வெளில போகலாம். ராட்டினத்தில் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவோமா? நம்ம எப்பயுமே பழக்க வழக்கம் அதை ஃபாலோ பண்ணணும். மீறிட்டோம்னா அவ்வளோதான். சூப்பராக ஒரு எமர்ஜியை போட்டு விடு. நல்லா தான் இருக்குது. ஐயோ டைம் வேறு வேஸ்ட் ஆகுது. வேணாம் இப்போ வேணாம். நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இந்த பில்டிங்ஸ்குள்ளே போக முடியும்னு நினச்சேன். போக முடியல, ஏமாற்றம். சரி இந்த ஆர்கேடு மிஷினை வந்துட்டு எப்பயுமே ஒரு அப்டேட்டுக்கும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இது வந்துட்டு ஃபயர் இன்ஜினில் இருப்பாங்களே, ஃபயர் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ ஆர்கேடு மிஷினுக்குள்ளே ஏதாவது கேம் இருக்கா, புதுசாக கேம் வந்திருக்கான்னு இப்போ போய் பார்க்கணும். ஒரு கேமும் இல்லை. நல்லா இருக்குன்னு வந்தேன், பரவாயில்ல. வெளியில் தான் ஃபயர் சிட்டின்னு ஒரு கேம் இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் பார்ட்டில் வேணும்னா சொல்லுங்கள், நான் விளையாண்டு போகிறேன். அதே மாதிரி இந்த PKXDன்ற பேனர் அது பின்னாடி பொட்டி இருக்குன்னு நினச்சேன். இல்லை அங்கே பார்த்தீங்களா கைஸ், ஹாஸ்பிட்டலு. ஆமாம் ஹாஸ்பிட்டல் தான். இப்போ அதுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த அப்டேட் வந்துட்டு இந்த ஃபயர் ஸ்டேஷனும் அதுக்கப்புறமேட்டு ஹாஸ்பிட்டல் கைஸ். ஆமாம் கைஸ் இங்கே பாருங்கள், இந்த லோடிங்லேயும் உங்களுக்கு. ஆனால் அப்போ எதுக்கு இந்த பியர்ஸ்லாம் இருக்குது தெரில. ஓகே வித்தியாசமாக யோசிப்பீங்களாடே ஆஃப்டர் ஒர்ஸ் காரணம். இங்கே லோட் ஆகிடுச்சு. இப்போ உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்க வீல் சேர்லாம் இருக்குது. இது எவ்வளோன்னு பார்க்கலாம். 1000 ரூபா. இது எவன்டா 1000 ரூபா கொடுத்து வாங்குவான்? கைஸ் பார்த்தீங்களா, இந்த நாய்க்கு போடுற பெட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சேரை வச்சே ஓட்டிட்டானுங்க. இப்போ பாருங்கள் புதுசாக ஒரு திங்ஸ் கூட லான்ச் பண்ணல. சும்மா சுத்தமாகவே திரும்ப சுட்டுற மாதிரி எப்போ பார்த்தாலும் இதுலேயே வச்சுட்டு இருக்கானுங்க. ஒரு புது அப்டேட் வருது, புதுசாக ஏதாவது திங்ஸ் லான்ச் பண்ணலாம் அப்படின்லாம் இல்லை. பாருங்கள் எல்லாம் பழசு. I'm totally disappointed about this hospital guys. ஏன்னா ஒன்று கூட புதுசாக இல்லை, எல்லாமே வந்துட்டு பழைய திங்ஸ் வச்சு அப்படியே ஓட்டிட்டாங்க. சரி நம்ம இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். ரொட்டேட் போட்டு வந்துட்டோம். அந்த ஃபயர் சிட்டி அந்த கேம் இருக்குல்ல, அது வேணால் நீங்கள் கமெண்ட்ஸில் வேணும்னு சொல்லுங்கள். நான் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு விளையாண்டு காட்டுறேன். இந்த எபிசோடில் வந்துட்டு நம்ம வந்துட்டு விளையாட போகிறது கிடையாது, ஒன்லி எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்டு. ஸோ வாய் வேறு ரோல் ஆகுது. எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்டு தான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஓகே உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷலான ஒன்று காட்டணும். இங்கே எப்படி போகிறேன்னா, இந்த ஹேர் கட் ஷாப்புக்கு பின்னாடி அங்கே பாருங்கள் புதுசாக ஏதோ ஒரு வழி போகுது பார்த்தீங்களா. இது வந்துட்டு புதுசாக இந்த அப்டேட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இந்த அப்டேட்டுக்காச்சும் எதாவது பண்ணுறீங்களேடாப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் சீக்கிரட்டாக ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு அங்கே டஸ்ட்பின் மாதிரி இருக்குல்ல ஸ்ட்ரைட்டாக, அதுக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பொட்டி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த பொட்டி எடுத்துடுவீங்க. அப்புறம் உள்ளே இருக்கணும். உங்களுக்கு இன்னொன்று காட்டணும்னா, இந்த ட்ரம்மில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ட்ரம் தான். இந்த ஃப்ரூட்ஸ் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி மியூட்டன்ட் ஆயிடுறீங்க. மியூட்டன்ட்னா இந்த மாதிரி குரக்கடைல், பறவை, இல்லை இந்த குட்டி மனுஷனுங்க தாடி வச்சுட்ருப்பானுங்களே, அவங்க பேர் தெரில, ஏதோ ட்ரம் அந்த மாதிரி தான் வரும். சரி ஓகே, அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த PKXD அப்டேட்டில். ஓகே இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்கள் ஆதவ். டாடா.